வணக்கம். என் பேர் முத்துக்குமார். நான் ஆரலாய்மொழி சிறப்பு நிலை ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கேன். என்னோட கூட நிற்கிறது வைஸ் பிரசிடண்ட் சுதா பாலகிருஷ்ணன். ஆரலாய்மொழியில் இது 8வது வார்டு. எங்களுடைய வைஸ் பிரசிடண்ட் வார்டு தான் இந்த வார்டு. அந்த ஏரியா பாலநகர் ஏரியா. இந்த ஏரியாவுக்கு நேற்று ஃபேஸ்புக்கில் ஒரு இதை பார்த்தேன். அந்த இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுப்பிரமணியபுரம் பாலநகரில் இந்த மாதிரி ரோடு போடலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் ஒரு சின்ன இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க விரும்புகிறேன். ஆக்சுவலி இந்த சுப்பிரமணியபுரம் பாலநகருக்கு நாங்கள் வந்த உடனே இந்த ரோடு ஆக்சுவலி இது பழைய ரோடு ஆச்சு. நாங்கள் வந்த பிறகு இங்கே இருந்து இது பிடி ரோடுன்னா ஆக்சுவலி தார் சாலையாக இருந்துச்சு. இந்த பாலநகர் தார் சாலையாக இருந்துச்சு. இங்கே பெரிய பெரிய பாறைகளும் வண்டி போக்குவரத்து வசதிகளும் இல்லாமல் இருந்துச்சு. அப்படி ஒரு 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 வண்டி போனால் இப்போ கார் இன்னொரு கார் நிற்கினா இன்னொரு காரும் இதில் வந்துடலாம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு விரிவு பண்ணி ஒரு மழைநீர் வடிகாலும் இங்கே இருந்து ஆரம்பித்து இந்த ஏரியாலையும் ஒரு 10 வீடு இருக்குது. இங்கேயும் ஒரு படிக்கட்டுலாம் கட்டி இந்த காங்கிரீட் ரோடும் போட்டு இங்கேருந்து நாங்கள் காங்கிரீட் சாலை இதே பாலநகருக்கு இந்த பாலநகருக்கு பண்ணலன்னு சொல்லி நேற்று போடுறதுக்கு இந்த ஒரு மழைநீர் வடிகால் அமைச்சு இந்த ரோடையும் நாங்கள் இங்கேருந்து வீதியாக அங்கே வர போட்டிருக்கோம். ப்ளஸ் இதுலேயே இந்த தெருவுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாலநகர் சுப்பிரமணியபுரத்துலேயே அந்த உங்களுக்கு கணேசபுரம் அந்த எஸ்வி கோயில் பக்கத்தில் ஆல்ரெடி ஒரு ஃபில்டர் வாட்டர் இருக்குது. அதுக்கு அடுத்தாலையும் இது ஃபில்டர் வாட்டர் பைப்பு. இந்த மக்களுக்கு ஃபில்டர் வாட்டர் பைப்பு நான் தான் எங்கள் தலைமையில் தான் நாங்கள் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த அமிர்த வேலையை இங்கே முடிச்சு இந்த ப்ளூ கலர் பைப்பு எல்லாமே நாங்கள் போட்டாச்சு, எல்லா வீட்டுக்கும் போட்டாச்சு. அந்த ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால் அதையும் நான் சொல்லிடுறேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு ஆரலாய்மொழி எஸ்டிமேட் 15 லட்சம் ரூபா ஜெண்டர் ஃபண்ட்லேருந்து எங்களுடைய பொது நிதியிலேருந்து தான் பண்ணோம். இந்த பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இந்த ரோட்டை அடைச்சிட்டு இருந்து இதெல்லாம் கட் பண்ணி இந்த ரோடை நாங்கள் இந்த மழைநீர் வடிகாலும் கட்டி இங்கேருந்து இது ஒரு பெரிய சிரமமான வேலை. இங்கே வாரம் கொண்டு விட்டாச்சு. நான் பார்த்தீங்கன்னா இந்த இதுவாக கொண்டு விட்டாச்சு. இப்போ இதுல இருந்து இது மழைநீர் வடிகால் அங்கே பாதியில் கொண்டு விட்டுருக்கோம். இன்னும் அடுத்து வாங்க முருகன். வணக்கம் 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 வணக்கம். தண்ணியெல்லாம் வருதுல்ல? செழிப்பாக வருதுல்ல? சரி 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 சரி, கையெழுத்து போட்டுருவோம். எத்தனை கையெழுத்தாலும் போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்தோடு முடிஞ்சிருக்கு. இந்த சுப்பிரமணியபுரம் பாலநகர் ரோடு போடல. நாங்கள் ஒரு பாதி ஒர்க்கு அங்கேருந்து முடிச்சு விட்டுருக்கோம். பாதியிலன்றாக்கு இந்த ஒர்க்கையுமே உங்களுக்கு மழைநீர் வடிகால் அங்கே வர பாதிக்கு மேலே போயிருக்கு. இந்த இது பார்த்தீங்கன்னா இதுக்கு எலெக்ஷன் முன்னாடி, சட்டமன்ற எலெக்ஷனுக்கு முன்னாடியே நாங்கள் டெண்டர் வச்சாச்சு. டெண்டர் வச்சு ஒருத்தர் டெண்டர் நமக்கு அந்த ரோடு போட்டவரே என்ன பண்ணாருன்னா அந்த மழைநீர் வடிகால இன்னும் அங்கே வர பிடிச்சிருக்காரு. இந்த டெண்டர் போட இன்னொருத்தர் டெண்டர்ல விழுந்துட்டாரு. அது சம்பந்தமாக ஒரு புரோக்கரான். அப்படி எப்படி இங்கே டெண்டர் எடுத்து ஆரம்பி பஞ்சாயத்து மிரட்டி 50,000 1 லட்சம் கேட்கக்கூடிய புரோக்கர்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ அந்த லீகலா அந்த டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் அதை ரீடெண்டர் போட்டிருக்கோம். போட்டு இந்த 24ஆம் தேதி அந்த டெண்டர் இதே பையனை ஆல்ரெடி வேலை செய்த பையனை வச்சு நாங்கள் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ அதனாலதான் இங்க இருந்து சிவந்தியாத்த மண்டபம் மெயின் ரோடு வர நாங்கள் எங்கள் ஒர்க்கை பொது நிதியிலேயே நாங்கள் பண்ணியாச்சு. இது ஒரு ஒருத்தர் ரீசெண்டாக இது இடைஞ்சல் பண்ணதுனால தான் இது மறுபடியும் தள்ளி போயிட்டு. அதனால் இதை நாங்கள் இதை எதுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த சுப்பிரமணியபுரம் பாலநகர் டெண்டர் எல்லாம் முடிஞ்சாச்சு. முடிஞ்சு 24ஆம் தேதி இந்த டெண்டர் ஓப்பனிங்கில் இன்னும் அதே மாதிரி புரோக்கர் வந்தாச்சுன்னா அதுவும் மறுபடியும் இன்னும் தள்ளி போகும். ஏன்னா பஞ்சாயத்து தலைவருங்கிறது லீகல் உங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் நடத்த முடியும். வேற HOD ஆஃபீஸர் இருக்காரு, A1 இருக்காங்க. இவங்கெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு தான் நடத்த முடியும். ஒருத்தர் வந்துட்டாருன்னா அதை லீகலா எப்படி கேன்சல் பண்ணுமோ அதை கேன்சல் பண்ணி தான் நாங்கள் இதை பண்றோம். அதனால உண்மைத்தன்மையில இது நடந்துட்டு இருக்குங்கிறத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால இங்கிருந்து சிவந்தியாத்த மண்டபம் வர உங்களுக்கு இந்த ரோடு பாஸ் ஆயிருக்கு. அதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.